உண்மையிலே கமலஹாசன், கமலஹாசன் தாங்க. அதுவும் கமலஹாசன் வெறும் பேர சொல்லக்கூடாது. உலகநாயகன் கமலஹாசன் அப்படின்னு சொல்வதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாதுங்க அது. ஏறக்குறைய நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு பொக்கிஷம் சொன்னாலும் அதில அது ஒண்ணும் மிகைப்படுத்திலாம் சொல்ற மாரி இல்ல வந்து. அது கமலஹாசன் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் வந்து, இந்த தக் லைஃப் ட்ரெய்லர பார்க்கும்போது வந்து, இந்தங்க வந்து இந்த வயசுல இப்படி அதுவும் இன்றைய இளைய தலைமுறை கூட அப்படி மெனக்கெட்டு அவங்கள கூட அடாப்ட் ஆகி பண்ற ஒரு விஷயம் இல்ல. அது எப்பவுமே உண்டு கமலஹாசன் கிட்ட. இதுல முக்கியமான விஷயம் இந்த ட்ரெய்லருக்குள்ள போகறதுக்கு முன்னாடி வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மணிரத்னம், கமலஹாசன் 2 பேரும் 40 வருஷங்களுக்கு பிறகு நாயகன் படத்திற்கு பிறகு இணைஞ்சிருக்காங்க. இடையில அவங்களுக்குள்ள எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. நாயகனும் ஒரு மிகப்பெரிய அதாவது தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பீஸ் வந்து நாயகன். அதில வந்து காட்ஃபாதருடைய உல்டா அது இதுன்னு 1000 சொன்னாலும் சரி. இன்னைக்கு வந்து நாயகன் ரெஃபரன்ஸ் இல்லாம எதையுமே இல்லைங்க வந்து. ஒரு ஒரு கேங்ஸ்டர் படத்துக்கு. இதுக்கு இடையில வந்து இவங்க 2 பேருமே இணையலையா? இணையறதுக்கான வாய்ப்பு இல்லையா? அப்படின்னா, இடையில 2, 3 சிட்டிங்லாம் பேசுற மாரியானால இருந்தது. அப்புறம் கமலஹாசன் ஒரு பக்கம், மணிரத்னம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது.